ஹல்லேலூயா. ரைட், மீதி கொஞ்ச நேரம் ஒரு சின்ன உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறோம். அண்ணன் பேசுவாங்க. சில கேள்விகள் நீங்கள் கேட்கலாம், அதை பற்றி அண்ணனே சொல்லுவாங்க. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலாம். சரி சரி கேட்கலாம். நடைமுறை கிறிஸ்தவம் உங்கள் சாட்சிகளால் மெய்யாகவே நாங்கள் ரொம்பவே பலப்பட்டிருக்கிறோம். 5 நாள் உங்களோடு நாங்கள் செலவிடுகிற நேரம் வீணாக போகலைன்றதை நினைக்கிறப்ப மனசுக்கு பூரிப்பாக இருக்குது. ஆமாம். இந்த கேம்பை உருவாக்குனதனுடைய இந்த தரிசனத்தினுடைய நோக்கமே ஏதோ உங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்புறது மட்டும் இல்லை. இங்கேருந்து ஊழியர்கள் என்ன செய்யணும்னா நிறையா எழுமணும், ஊழியக்காரிகள் எழுமணுங்கிற அந்த ஒரே நோக்கம்தான் ஆண்டவர் மெயினாக மனசில் வச்ச பாரம். அது ஒவ்வொரு வருஷமாக நடக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கேள்வி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாட்டில் பைபிள்லேருந்து அப்படின்லாம் நான் அங்கே போய் சொல்ல உங்களை ப்ராக்டிக்கலாக உங்களுடைய இந்த யூத் ஸ்டேஜில் இருக்கிற உங்கள் டிஃபிகல்ட்டிஸ், இதன் நடுவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் என்னென்னா எங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஒரு சின்ன ஆலோசனை செஷனை அது வச்சுக்கலான்னு நாங்கள் பார்க்குறோம். யார் கேள்வி கேட்க விரும்பினாலும் மைக்கு உங்கள் கையில் கொடுக்குறோம். யாராவது இந்த கை தூக்கி கேட்டுங்க பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் கேட்கணும் அப்படிங்கிறவங்க கேட்கலாம். உங்கள் டாபிக் கேள்வி கேட்கணுன்றவங்க எழுந்து நிற்கலாம். சும்மா ஃபீல் ஃப்ரீ. ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ப்பா. ப்ராக்டிக்கல் எப்போதும் உம்மோடு தான்னா அதெல்லாம் எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ கை தூக்குறீங்களா? ஓகே. யார் கேட்குறா? நீ கேட்குறியா? இந்த இங்கே மைக் கொடுங்களேன். அடுத்தால் ரெடியாக இருந்துக்கங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல பொண்ணு, நல்லா பேசுவா, நல்லா ஜோம் பண்ணுவா, நல்லா பைபிள் வாசிப்பா. ஆனால் லவ் பண்ணுறா. அந்த பையன் அவளோட சர்ச் தான், கிறிஸ்டியன் தான். அந்த பையனும் அவள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய பையன் சொல்கிறா. ஆனால் எனக்கு அது தெரியுது, தப்புன்னு தெரியும். அவள்கிட்ட நான் என்ன சொன்னால் நான் அவளுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது, அவள்கிட்ட நான் எதை வச்சு நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது, அது தப்புன்னு சொல்லி எப்படி நான் ஜஸ்டிஃபை பண்ணலாம்? ஸோ 2 பேருமே அஃபேரில் இருக்கிறாங்க. ஆமாம். அவரும் விரும்புகிறாரு, இந்த பொண்ணும் விரும்புகிறாங்க. ஆமாம். இவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறது? அப்பா அம்மா ஆலோசனைன்னு இல்லை, அவள் என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவா. நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி விட்டுரு, ஒன்று என்கிட்ட அதை சொல்லாத, இல்லைன்னா நீ அதை விட்டுட்டு என்கிட்ட வா, அதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு நான் அவள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அது எப்படி ஒன்று நான் அவள்கிட்ட நான் எப்படி என்கிட்ட இதை ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணாத அப்படின்னு நான் சொல்லி நான் வெளியே வந்துடுறது நல்லதா, எல்லாம் என்ன பண்ணலாம், ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு? ஏன் அஃபேரை என்கரேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னா, போன முறை ஏன் காதலிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி கூட யூடியூப்பில் இருக்குது. யூத்து கொடுக்குற ஆலோசனை தான் அது. அப்போ மனுஷனுடைய விலா எலும்புலேருந்து தான் மனுஷன் என்ன செஞ்சார்னா உருவாக்குனார். உங்கள் எல்லாருக்குமான ஒரு கேள்வி தான், எல்லோரும் கவனிங்க. அப்போ மனைவினா யாருன்னா ஆதாமுடைய விலா எலும்புலேருந்து வந்தவங்க, ரிப்பவங்க. அப்போ லவ் பண்ணலாம், அது என்னோட எலும்பு தான் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ வேறு எந்த எலும்பும் எனக்கு பொருந்தாது, என்னோட எலும்பு தான் எனக்கு பொருந்தும். அப்போ அது என்னோட எலும்பு தான் அப்படின்றதுக்கு ஆண்டவருடைய தெளிவான வெளிப்பாடு, சித்தம், ப்ரேயரு, இது எல்லாம் அவசியம். ஆனால் நாங்கள் எங்கே பயப்படுறோன்னா, நீங்கள் அஃபேரில் விழுந்த உடனே உங்களுக்கு ப்ரேயர் லைஃப் போயிடும்னு எங்களுக்கு நல்லா வேணுன்னா தெரியும். அதிலே தான் புத்தி போகுமே ஒழிய, ஆண்டவரே இப்படி ஒரு பிள்ளை மேலே நான் பிரியம் வச்சுருக்கிறேன், இது உங்கள் சித்தமானு எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, சித்தம்னு சொல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் சித்தம்னு சொல்கிற வரைக்கும் நான் உபவாசம் போடுறதை என்ன செய்ய மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன்னு. ஆண்டவர் நம்மளை வணையணுமே ஒழிய ஆண்டவரை நம்மளால் வளைக்க முடியாது.
ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? வணையணுமே ஒழிய நம்ம விரும்புகிறபடி ஆண்டவரை நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாதுன்னா வளைக்க முடியாது. ஸோ அதனால் இதில் தேவ சித்தம், தேவன் இதில் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் மெச்சூரிட்டி வந்து யூத்துக்கு என்ன செய்கிறது இல்லைன்னா இருக்கிறது என்னென்னா இல்லை. அந்தளவு ஒரு கிளாஸான ஒரு டிவைனாக ரெவரன்ஷியலாக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் சித்தம்னா நான் அதை நான் செய்கிறேன், இது சித்தம் இல்லைன்னா நான் விட்டுறேன் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய கட்ஸ் இருக்காது. அதனால் ஏன் வம்ப விலைக்கு வாங்குற, அதனால் அது வேணான்னு சொல்லி ஒதுங்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் அதுதான் ஆண்டவருடைய சித்தம்னு சொன்னால் எங்கே சுற்றினாலும் உங்கள் எலும்பு உங்கள்கிட்ட தான் என்ன செய்யணும்னா வரும். அதை நான் வேடிக்கையாக சொல்லுவேன். உனக்கு ஒரு எலும்பு மிஸ்ஸாக இருக்குது, அந்த மிஸ்ஸாக இருக்கிற எலும்பு இந்த பக்கம் மிஸ்ஸாக இருக்குது. எத்தனை புரிச்சு? மிஸ்ஸாக இருக்கிற எலும்பு, மிஸ்ஸான எலும்பு மிஸ்ஸாக இருக்குது. அதாவது திருமதி இல்லாமல் திரு செல்வியாக இருக்குது. நீ திருச்செல்வனாக இருக்கிற. இந்த திருச்செல்வனுக்கு பொருந்தக்கூடிய எலும்பு திருச்செல்வியாக இருக்குது. இந்த திருச்செல்வி அவர் ஏற்ற நேரத்தில் திருமதி ஆக்குவார், மிஸ்ஸஸ் ஆக்குவார். அதனால் நீ அவசரப்படாதுங்கிறது தான் தியாலஜி. அதை வச்சு தான் நாங்கள் டீச் பண்ணி இது வேண்டாம், இதை செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சொல்லிப்பார், கேட்டால் ஓகே, இல்லைன்னா இந்த டாப்பிக்கை பேசவே வேண்டாம். இனிமேல் நீ ஆச்சு, ஓ லவ் ஆச்சுன்னு ஆண்டவரே இதில் மண் உழுவதாகன்னு தனியாக ஜெபம் பண்ணி. நான் என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறப்ப அவங்களுக்கு மைண்டில் என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா ஏற மாட்டேங்குது. பித்தம் பிடிச்சி போயிருக்கிறதுனால நாங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே 2 பேருக்கு இடையில் இருக்கிற பாஷையை தாறுமாறாக்குங்க. அதாவது சண்டை வருவதாக, 2 பேருக்கு இடையில் சண்டை வருவதாக அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு 2 சீ அப்படின்னு இதை அதை விட்டுட்டு போயிடணும், அது இதை விட்டுட்டு என்ன செய்யணும் போயிடும். இது நடந்துச்சு போன கேம்பில். இந்த மாதிரி தான் நாங்கள் லவ் நாசமாக போவதாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கிறான். அவர் சாட்சி சொன்னா, நீங்கள் காலையில் தான் சாவு விட்டீங்க, நைட்டே நாசமாக போயிடுச்சு அப்படின்ட்டா. அப்போ நாங்கள் ஆச்சரியமாக கேட்டோம், எப்படி தாயி உனக்கு நாசமாக போச்சுன்னு கேட்டால், நான் பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கேம்பில் உட்காந்துருக்கிறேன். அவன் வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி பார்த்து என்னை காண்டாக்ட் பண்ண முடியாமல் திரும்ப நான் ஃபோனை ஆன் பண்ண உடனே கேட்டான் பாருங்க கேள்வி, காது கூசுகிற மாதிரி. எங்கடி போனேன், யாரோடடி போனேன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டான் பாருங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அன்னைக்கு காலையில் தான் சொன்னார் நாசமாக போகன்னு, உன்னோட எல்லாம் வாழவே முடியாது, நானும் போடான்ட்டேன் அப்படின்னா. ஸோ நான் லவ் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொன்னாலும் ஏற மாட்டேன்னுது. ஏன்னா விஷம் ஏறி போச்சு தலைக்கு. அதனால் நாங்கள் சீக்கிரட்டாக பண்ணுற ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பாஷை என்ன செய்யுங்க, தாறுமாறாக்குங்க. அந்த ஆதியாகமம் 11 தான். பாஷை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால தாங்கள் செய்ய நினைச்சது கைகூடி வந்ததுன்னு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான். காதல் கோட்டை என்ன கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் இறங்கி வந்து என்ன பண்ணார், அப்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்து முடிக்கிற வேலையை செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால் இப்போவும் நீங்கள் பண்ணிக்கங்க. பெற்றோர்கள் சொல்லி பாருங்க, கேட்கலைன்னா இந்த ஜெபத்தை பண்ணுங்க எங்களோட சேர்ந்து. ஆண்டவரே சண்டை வருவதாகன்னு சொல்லி. வேற 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 யார் இருக்கா? ஓகே, சோத்திரம் பேச. சோத்திரம்ப்பா. ஊழியம் செய்யறதுக்கு பைபிள் காலேஜ் கண்டிப்பா போகணுமா? போகாம ஊழியம் செய்ய முடியாதா? தாராளமாக செய்யலாமே. தேங்க்யூ. செய்யலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாஞ்சை தான். நாங்கள் இந்த விளக்கம் நான் பைபிள் ஸ்கூல் போனோம். நான், ஜூடா, பீட்ரு, மோகன் எல்லாருமே ஊழிய அழைப்பு வந்தோடனே பைபிள் ஸ்கூல் தான் போனோம். ஆனால் பைபிள் ஸ்கூல் போய் படித்தாலும் முதல் ஒரு 6-7 மாதம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே அபிஷேகம் ஊழிய கிருபைகள் வந்தவுடனே படித்ததை விட அபிஷேகத்தில் வளர்ந்ததான் என்னென்னா அதிகம். இப்போவும் எங்களுக்கு தேவையான காரியங்களில் கமெண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். ஒரு பைபிள் நாலேஜ் வேணும், நம்ம கொஞ்சம் அதை குறித்து தெரிஞ்சுக்கிட்டால், ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குன்றதுக்கு வேணால் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நிறைய இருக்குது, பார்ட் டைம் கோர்ஸ் நிறையா இருக்குது, எதுனாலும் பண்ணிக்கலாம். வேறு
ஏப்பா என்னப்பா பொம்பளை பிள்ளைங்களா எழும்புறாங்க, நீங்கள் யாரும் எழும்ப மாட்டீங்களா? ப்ளீஸ் தலாட் அங்கிள். ஆக்சுவலி இது வந்து நான் லாஸ்ட் இயரே உங்ககிட்ட வந்து கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். சரி. லாஸ்ட் இயர் என்னென்னா இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, லவ் வந்து ஒளிஞ்சிடும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் என் கணவரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க தான், ஓகேங்களா? நானும் என் கணவரும் விரும்பி தான் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒரு வேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் கூட இருந்தது. பட் கடைசியில் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி இந்த மீட்டிங் விட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அன்பு அதிகமாக தான் ஆகுதே தவிர்த்து கம்மி ஆகலை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு அடிக்கடி வருது, ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுத்த அன்பை வந்து கர்த்தர் தேர்ந்தெடுத்துப்பாதா இல்லையா, நான் எங்கள் கல்யாணம் சரியானது தானா அப்படின்ற ஒரு இது கூட ஒரு வந்து லாஸ்ட்டு மீட்டிங் அப்போ எனக்கு இது தோணுச்சு. நான் அது வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், உங்கள்கிட்ட அது வந்து சேர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பதில் தெரியல. பட் நீங்கள் அது பதில் சொன்னாலும் தரலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்கிறவர் கிடையாது. ஸோ எங்களுடைய அன்பு வந்துட்டு கர்த்தருக்கு புரிஞ்சதுனால எங்களை சேர்த்து வச்சாரா, எப்படி சொல்கிறது, எங்களுடைய திருமணம் தேவ நியமித்த திருமணமா அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரியான ஒரு உங்கள் கேள்வி. சரி, எனக்கு தெரிஞ்சு லவ்வில் சக்ஸஸ் ரேட்டை விட ஃபெயிலியர் ரேட் வந்து அதிகம். மெயின் திங், நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கப்புலாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தோட நான் ஒரு வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தப்போ அவங்களும் சொன்னாங்க, எங்கே போனாலும் நாசமாக போகன்னு நீங்கள் பஞ்சு விட்றீங்க, ஆனால் நாங்கள் நல்லா 2 பேரும் கப்பில் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு சில மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை மட்டுமே காரணம் காட்டி நீங்கள் எல்லா பேரும் லவ் பண்ணுங்கன்னு எங்களால் சொல்ல முடியல. ஏன்னா சில லவ் டீசெண்டாக இருக்குது, சில லவ் எப்படி இருக்குன்னா பழகிறதே எதுக்காக தான் பழகிறான்னா தப்பு பண்ணுறதுக்காக தான். அதாவது ஒரு ஃபேஷனாக போச்சு. எப்படின்னா, உனக்கு ஒரு ஜோடி இல்லைன்னா அது அசிங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. உனக்கு இன்னும் லவ் இல்லையாடான்னா அவனுக்கு என்னென்னா உனக்கு ஒன்றும் கிடைக்கலையாங்கிறது ஒரு இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில், இப்போ உள்ள கல்ச்சரில் வந்து அது ஒரு பெரிய ஒரு என்னென்னா ஒரு ஷேமாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு 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 மெச்சூரிட்டி அநேகத்தை இல்லாததுனாலையும், ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற லவ் மேரேஜ் கொஞ்சமாக இருக்கிறதுனாலையும், இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனாலையும், இதை நீங்கள் பண்ணுங்கன்ற ஒரு வேர்டை ஒரு தேவ மனுஷனாக இருந்து உங்களுக்கு உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியல. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்னது? அப்படி இல்லைப்பா, அந்த அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, நல்லா இருக்கிறாங்க, அதுமாதிரி நீங்களும் லவ் பண்ணுங்கடா, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தேவ மனுஷனாக ஒரு இந்த காரியத்தை நாங்கள் அங்கீகரித்து பேசினா சும்மாவே தங்குன்னு ஆடுறேன். நீங்கள் ரொம்ப ஆடிடுவீங்கன்னு எங்களுக்கு என்னென்னா தெரியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்ராட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க மேரேஜுன்னு வர்றப்போ அவன் ஒரு ரிங்கோடு அலையிறான். கடைசியில் எங்கன்னா ஒரு இடத்துல முழங்கால் போட்டு பொண்ணுக்கு நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு எல்லாமே இப்படி தான் நடக்குது அங்கெல்லாம். இந்த மாதிரி கல்ச்சர் தான் அங்கே இருக்குது. அங்கே போய் நீ லவ் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னா எங்களை உதைக்காம விட மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன வசனத்திலிருந்து ஒன்றை எடுத்து, ஆண்டவரே நாங்கள் அறியாத இருந்த நாட்களில் நாங்கள் அப்படி செஞ்சுருக்கலாம், ஆனால் இப்போ நாங்கள் தெளிவாக இதுதான் காரியம், இதுதான் என்னை குடித்த தேவ திட்டம்னு அறிஞ்சிருக்கிற இந்த நாட்களில், ஒருவேளை நான் விரும்புகிற பொண்ணு எனக்கான உங்கள் சித்தங்கிறது எனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயத்தில் என் கேரியர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற மெச்சூரிட்டி அநேக யங்ஸ்டர்ஸுக்கு என்னென்னா இல்லை. அதனால இந்த விடலை பிராயத்தில் இந்த மாதிரி நீ பண்ணிக்கடா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல எங்களால் என்னென்னா முடியல. அதனால் ஏற்கனவே விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நானும் கூட என் மனைவியை விரும்பி தான் கல்யாணம் முடித்தேன். நான் நல்லா இல்லையா இங்கே இருக்கு? அதனால் நாங்கள் விரும்பணும் நீங்களும் விரும்புகிறான்னு சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல மாட்டேன்ல. நல்லா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த கதை இது. அதனால் சால்வேஷனுக்குள்ளே வரல. எங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து தான் எங்களுக்கு என்னோட சால்வேஷனே இருந்தது 30வது வயசில். அதனால் இதை நான் உங்களுக்கு ஒரு மாதிரியாக நான் காட்ட முடியாது. இதை ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல
முடியாது. இதில் அதிகமான ரிஸ்க்கை தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். சக்ஸஸ் ரேட்டை விட இதில் தகராறு தாறுமாறு எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் எங்களால் ஒரு ஹோப் கொடுக்க முடியல, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் தேவ சித்தப்படி தான் முடிச்சிருக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, விட்டுருங்க. நீங்கள் விரும்பினதே தேவ சித்தம், நீங்கள் விரும்பினதே தேவ சித்தம். அப்படி அமைது. சிலருடைய லைஃப்பில் பெக்குலியராக ரேராக அந்த மாதிரி அமையுது. எல்லாருக்கும் அப்படி அமையிறது என்னென்னா இல்லை. ஆனால் அப்படி அமைகிறத காரணமாக காட்டி நீங்கள் பண்ணுங்கப்பா தப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்ல தைரியம் இல்லை எங்களுக்கு. என்ன ரொம்ப விலை கொடுத்து நீங்கள் வாங்கிடக்கூடாதுங்கிறனால ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ரைட். வேற இந்த இங்கே ஜெயராஜ் ஃப்ரண்ட்டில். என்னோட பேர் வந்து எலோயின் மெக்காதிசன் என்னோட பேர். ஓகே. நான் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறேன். கர்நாடகாவில் வந்திருக்கிறேன். எனக்கு வந்து அழைப்பு இருக்குதுன்னு தெரியும். நான் பைபிள் கிளாஸும் பண்ணியிருக்கிறேன், ஊழியமும் பண்ணியிருக்கிறேன், ஆராதனை பண்ணியிருக்கிறேன், மெசேஜ் வச்சுக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனால் வந்து என்னால் ஊழியம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில காரியங்களில் என்னால் விட்டு இருக்க முடியல, அதை விட முடியல. சில காரியங்கள் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவமாகவும் அப்படின்னா பீடி சிகரெட் அந்த மாதிரில சிந்தனைகளில் ஒரு மாதிரி தூக்கம் வரதில்லை. அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனை வருது. எனக்கு அது ஊழி பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லை. ஆனால் அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். பைபிளும் படிக்கிறேன். நான் சின்ன பறவையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவிங்க தான் பைபிள் படிக்க சொல்லிக்கிறேங்க. நான் சுமார் பைபிளை ஒரு 5-6 முழுசாக கூட படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஜனவரியிலேருந்து கிறிஸ்மஸ் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். ஐசிஆர்எம் சிட்டி சர்ச்சின்னு போட்டால் கூட யூடியூப்பில் ஆராதனை வர்ஷிப் பண்ணுறது, மெசேஜ் வைக்கிறதெல்லாம் வரும். அந்த ஜனவரி கிறிஸ்மஸ் அப்போ முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன். திருப்பி நான் ஊழியத்துக்கும் போகல, பைபிளும் படிக்கலை, ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பைபிள் படிக்கிறேன். அப்புறம் சர்ச்சில் பாட்டு பாட சொன்னால் காணி பாட்டு பாடுவேன், வர்ஷிப் பண்ணும்போது பாட்டு பாடினா அவ்வளோ தான். ஆனால் ஊழியம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஊழியம் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டோம், ஊழியம் பண்ணிருங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியுது. அதை நான் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இங்கே தான் என்ன வருதுன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு கிருபை தானே மெயினாக. எதனால் வெளியே வந்தாங்க? அவங்களா வெளியே வந்தாங்களா? கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரா? கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அப்போ எகிப்திலிருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. ஆனால் வனாந்தரத்தில் வந்த உடனே வெள்ளரிக்காய் நினப்பு, கொம்பட்டிக்காய் நினப்பு, வெங்காயம் நினப்பு, வெள்ளைப்பூண்டு நினப்பு வந்துச்சா? இந்த நினைப்பை வெளியே துரத்துறதுக்கு ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? சரி, இல்லை கவனிச்சிங்களா? புரியுதா? நீங்கள் வெளியில் வந்ததுக்கு காரணம் என்னது? கிருபை. ஆனால் எனக்குள்ள இருக்கிற உலகத்தை வெளியே துரத்துறதுக்கு ஆண்டவர் எந்த அற்புதமும் செய்யவே மாட்டார். அதுக்கு ஒரே வழி நம்ம அர்ப்பணிக்கிறது மட்டும்தான். அர்ப்பணிக்கிறதுன்னு வர்றப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கிற பொழுது, அதாவது நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணால் ஆண்டவர் இக்னைட் பண்ணுவார். புரியுதா? இனிஷியேட்னா நீங்கள் முதல் ஸ்டெப் வச்சிங்கன்னா இன்ஜின் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுவார். புரியுதா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே யார் தான் வைக்கணும்னா நான் வைக்கிறப்ப அந்த ஊழியம் செய்கிறதுக்கான விருப்பம், அந்த வாஞ்சை. சில நேரங்களில் இந்த மாதிரியான வறட்சி எல்லாருடைய லைஃப்லையும் என்னென்னா பைபிள் வாசிக்கவே விருப்பம் இருக்காது, அதுக்கான ஒரு வாஞ்சே இருக்காது. ஆனால் அதை நடுவுலையும் துதித்து போராடி உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு நிஜங்கிறதுனால, அந்த ஊற்று உங்களுக்குள்ளே சுரந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போது உங்களுக்கு தேவை அற்புதம் இல்லை, நீங்கள் அர்ப்பணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அர்ப்பணிக்கணும் என்ன அர்த்தம்? நேரம் எடுத்து உறவாடணும். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சில நேரங்களில் நம்ம தனியாக உறவாட முடியலன்னா தேவ பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம உறவாடுறப்போ அந்த ஃபயர் நம்மளையும் பற்றிக்கிறோம். அதனால் நீங்கள் லோன்லியாக இருக்காமல் ஊழியரோடு சேர்ந்து இருந்துங்க, அல்லது சர்ச் இருக்கிற டீமோடு சேர்ந்து நம்ம இருக்கிறப்போ நமக்கு நிறைய பலன் வரும். அப்படி தான் நீங்கள் உங்களை இப்போ ஃபாதரே எடுத்துக்கிங்கன்னா தனி ஜெபம் ஓடலைன்னா யாரை கூப்பிடுவாங்கன்னா எங்களை தான் கூப்பிடுவாங்க. ஒன்றும் ஓடலை, ஜெபம் ஓடலை, நீங்கள் வாங்கடான்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறப்போ அவங்களுக்கு பலனாக இருக்கும், அப்படி செயலாயிருவாங்க. அப்போ இது லோன்லேயே அவங்களால ஃபைட் பண்ண முடியாத பட்சத்தில் லைக் மைண்டடாக நல்ல உற்சாகமாக அதாவது எரியிற கட்டையில் கொண்டு போய் எரியாத கட்டையை போட்டு அதுவும் பற்றிக்கிறதுல அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா எரியிற குரூப்பில் உங்களை தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயரை கேட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒன்று தேவனோட தேவனோட இருக்க முடியலைன்னா தேவன் தந்த உறவுகளோடு
தேவனோடு இருந்தாலும் ஃபயர் தான், தேவன் தந்த உறவுகளோடு இருந்தாலும் ஃபயர் தான். எப்படியும் நமக்கு ஃபயர் தான் வேணும். வேற யாரோ ஒருத்தர். தம்பி கொஞ்சம் பேசாம உள்ள இருங்க, அப்பதான் கவனிக்க முடியும். நல்லா கவனிங்க. அவங்களுக்கு அவங்க கேட்குற கொஸ்டின்ல வந்து உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். கவனிங்க. நான் லைக் என்னோட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆண்டவர் என்னை நேசிச்சாரு அப்படின்றத நேசிக்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பட் ரொம்ப தூரம் போயிட்டேன். அப்ராடுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஆண்டவரை விட்ட விலகி என்னுடைய தரிசனத்தோட வாசனையை வந்து அவன் இது பண்ணிட்டான். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஆண்டவர் கூடுகைக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். லைக் இந்த இளையகுமாரன் கதை மாதிரி தான். நம்ம ஆண்டவரோட வேலைக்கு உலக பிரகாரமாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ நான் இளையகுமாரனாக இருந்து திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போ எல்லாரும் அப்பாவோட அன்பை வந்து பழைய மாதிரி அது கேட்க முடியல. லைக் நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கேன். ஏன்னா இதையே நான் எதிர்பார்க்கல, எனக்கு வந்து இது கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது இப்போ சில டைம் ஆசை வரும் இல்லையா, நான் அப்போ இருந்த மாதிரி இருக்கணும் அப்பா அப்படின்னு அவர்கிட்ட உரிமையாக அந்த இது கேட்க முடியல. ஒரு பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சி வரும். சில டைம் பைபிள் படிக்க முடியுது, சில டைம் சோர்வடையுது, சில டைம் அவிசுவாசம் வந்துடுது. எல்லாம் திரும்ப இது பண்ணும்போதும் அப்படி வந்துடுது. ஆனால் வந்து திரும்ப 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 போய் அவர்கிட்ட போய் நிற்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. திரும்ப அப்போ இந்த பரிசுத்தத்தில் நிலைக்கணும்னா ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னு எங்கள் ஆவிக்குரிய தாய் சொல்லியிருக்காங்க. இப்போது எல்லாரும் வந்து அபிஷேகத்தில் நிறையும் போது என்னையும் அபிஷேகிங்க அப்படின்னு கேட்குறது வந்து எனக்குள்ளே தோணுது. ஃபஸ்ட்டு நீ கரெக்டாக ஆகணும், நீ ஃபஸ்ட்டு ரெகுலராக பைபிள் படிக்கணும், பழைய மாதிரி ஆண்டவருடைய தனிப்பட்ட உறவில் நீ கரெக்டாகணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீ கேட்க முடியும், அவர் உன்னுடைய திட்டத்தை அதுக்கப்புறம் தான் புதுப்பிப்பார் அப்படின்னு வந்து. உங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, நான் ஒன்ஸ் நல்லா இருந்தேன், பேக் ஸ்லைட் ஆகிட்டேன், திரும்ப நான் உள்ளே வந்திருக்கிறேன், பழைய மாதிரியே நான் ஆண்டவரோட பழக முடியுமா? பழைய மாதிரியே அந்த தரிசனம் அந்த காரியங்களை உரிமையாக கேட்குறது கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, அதானே? ஆமாம், எங்கள் ஆவிக்குரிய தாய்கிட்ட கேட்டேன், அது பிசாசு கொடுக்குது, நீ வந்து கேளு அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரியல. அதான் கில்ட்டு, புரியுதா? குற்ற உணர்ச்சி. இப்போ இளையகுமாரை வந்து மனம் திரும்பி வந்தவொடனே அப்பா கொளுத்த கன்று, உயர்ந்த வஸ்திரம், செப்பல் போட்டார், மோதிரம் கொடுத்தார்ல, எங்கே தங்க வச்சிருப்பாரு? வீட்டில். வீட்டில் எங்கே தங்க வச்சிருப்பாரு? அவனுக்கான அறையில். இல்லைடா, நீ வெளியே போயிட்டு வந்ததுனால ஓ ரூம் வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை வெளியில் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குன்னு சொல்லியிருப்பாரா? உன் ரூமு, உன் பெட்டு, உன் சேரு, உன்னோட இது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நீ யூஸ் பண்ணது இன்னும் உனக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது. அவன் எந்த கில்ட்டியும் இல்லாமல், எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அதாவது உங்களை மாற்றுவாரே ஒழிய உங்களை குறித்த திட்டத்தை மாற்ற மாட்டார். உங்களை மாற்றுவார், திட்டம் என்ன செய்யாதுன்னா மாறாது. யோனா ஆண்டவர் சொன்னதை கேட்காம தரிசனத்தை விட்டுட்டு போனார். ஆனால் திரும்ப யோனாவில் அந்த சாப்டர் 3 தானே, 4 தானே, மறுபடியும் 2ஆம் விசை யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 2ஆம் விசை. முதல் விசை என்ன வார்த்தை உண்டாச்சோ அதே வார்த்தை திரும்பவும் ஆண்டவர் வயிற்றுக்குள்ளே போட்டு மறுபடியும் எடுத்த பின்னாடியும் வேற வார்த்தையை கொடுக்கல. முதல்ல என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதே வார்த்தையை தான் கொடுத்தாரு. நீங்கள் போகிறாலும் சரி வந்தாலும் சரி, முதல்ல என்ன வேர்டு கொடுத்தாரோ அந்த வேர்டு தான் உங்களுக்கு. அவர் மாறலை, நீங்கள் மாறிட்டீங்க. அதனால் இந்த கில்ட்டை எடுத்து போட்டுருங்க. இதை எடுத்து போடுறதுக்கு தான் நேற்று எடுத்த செய்தி விஷம் முறிவு. அந்த பாய்சன் உங்கள் பிளட்டில் எல்லாமே அவருடைய பிளட்டுங்கிறதுனால 2 நாள் வீங்கும், 2 நாள் வலிக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹீல் ஆயிடுவீங்க. அப்படி உறவில் நீங்கள் வளருங்க. அந்த ஃபஸ்ட் டைம் நான் அப்பா அப்பா அப்படின்னு சுற்றின அந்த இது இப்போ உலக பிரகாரமான அறிவும் உள்ளே வந்தனால அந்த என்ன சொல்கிறது, அது சின்ன பிள்ளையாக இருந்தேன். இப்போ நான் யூத்தாக வந்து அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளையோட
அந்த இருதயம் வேணும்னு சொல்லுவாங்களே, இப்போ சிறு பிள்ளையை போல பிறவா விட்டால் அதை நான் புதுப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்கள் உறவு உங்கள் லெவல் வந்து கூட கூட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே வந்துடுவீங்க. இன்றைக்கி அப்பா வந்து மத்தியானம் வர்ஷிப் பண்ணாங்கல்ல, நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒவ்வொரு துள்ளலும் அப்படி ஒரு ஒரு குழந்தை இல்லை, அவங்க ஹைலி மெச்சூர்டு. ஆனால் அந்த முகத்தில் அந்த இதில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு சைல்டு போல். உறவுக்குள்ளே போக போக அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம். கள்ளமில்லாத குழந்தைய போல் மாறினோம்னா அவரோட உறவின் ஆழம் இன்னும் கொஞ்சம் தேவையை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் உறவாடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்யூர்ட் ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு தேவை உறவில் இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ளே வரணுங்கிறது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த இங்கே ஜெயராஜ் இந்த அங்கே இருக்கியா? வரிசைப்படி ஆர்டர் மாறிடாதப்பா, பஞ்சாயத்து ஆயிரும் அப்புறம். பாஸ்டர், இப்போ வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி தெரியுது நமக்கு. தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை அழைச்சிட்டாரு. ஆனால் ரொம்ப நாள் ஆகுது, நமக்கு ரொம்ப வருஷக்கணக்கங்கள் ஆயிடுச்சு தேவன் என்ன செய்கிறதுன்னு சொல்லாமே இருக்காருன்னு. அப்போ இப்போ நான் என்ன செய்கிறது? நான் ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு விருப்பமாக இருக்குது. ஆனால் என்ன செய்கிறதுன்றத தேவனோட சித்தத்துக்கு எதிராகவும் நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறதுன்றதை நான் யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ பெஸ்ட்டு உங்களுக்கான காலத்தில் கர்த்தர் கிரியை செய்வார் நிச்சயமாக. ஏன்னா சாராளுக்கு வாக்கு கொடுத்தவர் அந்த குறித்த காலம் வந்த பொழுது உரைக்கப்பட்ட வாக்கின்படி செய்தாரா? அப்போது உங்களுக்கு ஒரு வேர்டு ஒன்று உண்டுன்னா அந்த வார்த்தையை நிறைவேறதுக்கான ஒரு குறித்த காலத்தையும் வச்சுருக்கிறார். அதுதான் அப்பாயிண்டட் டைம் சொல்கிறோம். ஆனால் அது வர்ற வரைக்கும் நான் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரி, புரியுதா? இப்போ நீங்கள் இருக்கிற சர்ச்சில் உங்களுக்குன்னு இருக்கிற ஊழியரோடு சேர்ந்து ஒரு பிரேசல் போகிறது, அது சர்ச்சில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பங்கெடுக்கிறது. ஏலி அதாவது சாமியில் வந்து கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்துகிற சீசன் வர்ற வரைக்கும் அவன் வந்து ஆலயத்தில் ஏலிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? கர்த்தருக்கு முன்பாக சின்ன பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதை செஞ்சிட்டு இருந்தாலே போதும், உன்னோட டைம் வர்றப்ப கட்டாயம் வந்து சாமியில் வெளியே தூக்கி காட்டினது போல் தேவன் காட்டுவார். அது வரைக்கும் சும்மா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ லோக்கல் சர்ச்சில் உங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அவர் சொல்கிற காரியங்கள், இங்கே போயிட்டு வாப்பா, இந்த பிரேசில் போ, அல்லது இங்கே நான் ஊழியத்துக்கு போகிறேன், என் கூட நீ என்னன்னா வா, எனக்கு இந்த விதத்தில் ஒரு ஹெல்ப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 இந்த பணியை செய்கிறது உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கோம், பிஸியாக வச்சுருக்கோம். ஆனால் உங்களை குறித்த காரியம் வந்து உங்களுக்குன்னு குறித்த நேரத்தில் கண்டிப்பாக தேவன் செய்வார். ஓகே, தேங்க்யூ. சரியா? அங்கே ஒரு தம்பி இன்னொருத்தர் இருந்தார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு அண்ணா வருவாங்க பாஸ்டர். அவங்க வந்து கொஞ்ச நாள் இப்போ சர்ச்சுக்கு வரதில்லை. ஏன்னா அப்போ வரதில்லை அப்படின்னு கேட்டேன் பாஸ்டர். அதுக்கு சொன்னாங்க, பாஸ்டர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் வந்து எதுவுமே செயல்பாட்டில் வந்து நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க பாஸ்டர். அவங்களுக்கு எப்படி பாஸ்டர் நான் ஒரு நம்பிக்கை தருது? அவங்கள திருப்பி சர்ச்சுக்கு கொண்டு வரது எப்படி பாஸ்டர்? அதாவது ஆவி என்னது? உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போ மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னா அதை மேற்கொள்றதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? வார்த்தை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கொண்டீங்க. வேர்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வேர்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகணும்னா உங்கள் பாடிக்கு என்ன தேவைன்னா ப்ரேயர் தேவை, ஸ்பிரிட்டுக்கு சீடு தேவை, ஸ்பிரிட்டுக்கு வசனம் தேவை. ஆனால் பாடிக்கு என்ன தேவை? ப்ரேயர் தேவை. நீங்கள் ப்ரேயரில் உங்கள் பாடியை ஃபீட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசின வாக்கு மேலே நமக்கு டவுட் வரும், ட்ரை ஆயிடுவோம், எந்த உற்சாகமும் என்னென்னா இருக்காது. பேதுற நிலைமை தான் நமக்கு வந்துடும். நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. காரணம் என்னென்னா வேர்டை கேட்டு நீங்கள் போகிறீங்க, ரசம் வந்து அப்படியே பொங்குதா, ஆனால் துருத்தி எப்படி இருக்குது? துருத்தி எப்படி இருக்குது? பழந்துருத்தியாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, விரிஞ்சு கொடுக்கல. ஸோ வேர்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே போல் ஜெபம் பண்ணி இந்த ஃப்ளஷை நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலன்னா நடைமுறைக்கு அந்த வேர்டு ஒத்துவராத மாதிரி தான் தெரியும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம கை கொள்ளவே என்னன்னா முடியாது. ஆனால் வைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் ஸ்கின் எப்படி இருக்குன்னா பழசாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அப்போ ஹார்டாக இருக்கிற ஸ்கின்னை எப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், புதுசாக வச்சுக்கலாம்னா ஜெபத்தின் மூலமாக அதை என்னவா மாற்றிடணும்? புது துருத்தியாக மாற்றணும். இதை பண்ணுறப்போ கேட்ட செய்தியின்படி வாழ நம்மளால் முடியும். ஃபெய்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன தேவைன்னா
வேர்டு கேட்டால் மட்டும் பத்தாது, அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவருடைய ப்ரேயர் இருந்தால் அவருக்கு எல்லாமே ரியல் ஆயிரும். இங்கே ஜெயராஜ் இங்கே ஒரு தங்கச்சி கேட்டாப்புல, அதுக்கப்புறம் பின்னாடி கொடுங்க. இல்லை இங்கே சீனியாரிட்டி ஓகே. Praise Lord. So there are two kind of people. ஒன்று கேட்ட உடனே திருந்துறவங்க, இன்னொன்று வந்து நான் பட்டு தான் திருந்துவேன், அடிபட்டு தான் திருந்துவேன். ஸோ there's a trial and error method. Is being trial and error-ஆக இருக்கிறது ஒரு மிஸ்டேக்கா, இஷ்யூவா? Is that an issue? Is it right? ரெண்டுமே இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தப்பு பண்ணாமல் எடுத்த உடனே சேனலில் வந்துடுறதும் இருக்குது, ஆனால் அடிபட்டு நொந்து நூலாகி அதுக்கப்புறம் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு வர்றதும் இருக்குது. டைரெக்டாக வர்றது நல்லதா, பாடத்தை கற்றுக்கிட்டு வர்றது நல்லதா அப்படின்னு கற்றுட்டு வர்றது தப்பு இல்லை. சிலர் வந்து அப்படி நடத்துகிறாரு. பேதுரு வந்து முதல்ல சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் அந்த வேர்டை கேட்காததுனால பேதுரு ஒரு பெரிய லெசனை கற்றுக்கிட்டாரா? ஒன்று பிளெஸ்ஸிங்கே இல்லைன்னா என்னென்னா லெசன். சிலர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, மோன்ஸ் என்ன சொன்னாங்க, சிலரை வந்து சுத்திகரிச்சுட்டு என்ன செய்கிறார் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறார். சுத்திகரிச்சுட்டு ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுனால சில நேரங்களில் நாம் சில தவறை பண்ணும் பொழுது அந்த தீமையை ஆண்டவர் ஒரு பாடமாக்கி அதை நன்மைக்கு எதுவாக மாற்றிடுறார். மிஸ்டேக்கு தான் நான் பண்ணினேன், ஆனால் ஐ ஹவ் லேர்ன்ட் a great lesson from God. அதான் நான் அடிக்கடி சொல்ல, எவ்ரி எரர் இஸ் a mirror. அந்த எரர் யாரை காட்டுதுன்னா, நான் எவ்வளோ வீக்கானவன்றதை காட்டுது. ஸோ ரெண்டு நான் கற்றுக்கிட்டது என் வாழ்க்கையில், who I am in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், கிறிஸ்து இல்லைன்னா நான் யார் அப்படிங்கிற இடத்துல வர்றப்ப இந்த மாதிரி பாடம் கற்றுக்கிட்டு வந்தவன் பேலன்ஸ் ஆகிடுறான், யாரையும் கண்டம் பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் பரிசுத்தத்தை குறித்து, நீங்கள்லாம் என்னடா சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னு யாரையும் நியாயந்து இருக்கிற மென்டாலிட்டி அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அஸ் அ ஹியூமன் பீயிங் ஜீசஸோட உறவாடலைன்னா நான் எவ்வளோ வீக்கானதுன்றதை அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படி வீக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அவருக்கு தெரியுது. அப்போது அவனுடைய ஸ்ட்ரென்த்தும் தெரியுது, அவனுடைய வீக்னஸும் தெரிகிறப்ப அவன் பேலன்ஸ் ஆகிறான், யாரையும் கண்டம் பண்ணலை. நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் ஒரு பாடத்தை என்ன செஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். அதனால் அதை செய்யாத, நான் பண்ணது மிஸ்டேக்கு, நான் பண்ண மிஸ்டேக்கு நீ பண்ணனா அது காஸ்ட்லி மிஸ்டேக்கு, அதான் ஆண்டவர் சொன்னார். அதனால் தப்பு இல்லை, புடைக்கிறாரு, புடமிடுறாரு. அண்ட் இஃப் இட் இஸ்ன்ட் காட்ஸ் வில், கர்த்தரோட சித்தத்தில் இல்லைன்னா அது ஏன் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு? எது கர்த்தருடைய லைக் அது இஃப் இட் இஸ் நாட் பிளான் ஆஃப் காட், ஆனாலும் அது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிஞ்சில் இருக்குது அப்படின்னா அது ஏன் அதை அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்கலாமே? ஆண்டவர் டிக்டேட்டர் இல்லை, ஆண்டவர் சர்வாதிகாரி இல்லை. அவர் வந்து நம்மளை டைரக்ட் பண்ணுவாரே ஒழிய அவர் ஒருபோதும் நம்மளை டிக்டேட் பண்ண மாட்டார். ஆப்ஷன் இல்லைன்னா அது சர்வாதிகாரம். ஆனால் நல்லது கெட்டது ரெண்டும் முன்னாடி இருக்குது. ஆனால் நீ சூஸ் பண்ண வேண்டியது நல்லதுங்கிற ஃப்ரீ வில்லை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம காடு வந்து வித்தியாசமாக இருக்கார், யூனிக்காக இருக்கிறார். இல்லைன்னா நான் ஒரு ரோபோட் ஆயிடுவேன். என்னை ப்ரோக்ராம் பண்ண விட்டு நான் பட்டன் அமுக்குனா இந்த ப்ரோக்ராம் படி தான் செயல்படணும்னு சொன்னால் மனுஷன் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்க மாட்டான், ஒரு ரோபோட் மாதிரி இருப்பான். ஆனால் ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்து நீ அதை விட நீ என்னை நேசிக்கிறியா, என் மேலே நீ வச்சிருக்கிற அன்பு பெருசா அப்படிங்கிறத ஆண்டவர் இடத்துல செக் பண்ணுறார். விழுந்தது நான் தான், இதுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ விழாமல் இருக்க தேவையான ஸ்ட்ரென்த்தையும் நான் தர்றேன், ஆனால் தப்பு எதுன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் அதையும் மீறி நீ போனால் இட்ஸ் அப் டு யூ. இது நீயா வலியை போய் தேடிக்கிட்டது, அதனால் போய் தொலைன்னு விடாமல் அங்கேயும் வந்து நம்மளை தூக்கி எடுத்து கற்றுக்கிட்டியா, என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சா, இப்போ மாதிரி உனக்கு விளங்குதா அப்படின்னு தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு திரும்ப உங்களை கொண்டாந்து இங்கே நிறுத்தி இப்படி தடவை வச்சு ஏய் ஸ்காரியா அப்படின்னு சொல்ல வச்சு உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிடுறார். தப்பு இல்லை அது. இந்த தம்பிட்டு கொடுங்க இங்கே, அவ்வளோதான். இதோட போயிட்டு திரும்ப வரணும் அடுத்த செஷனுக்கு. அப்படி ஏன் இப்போ பின்னாடி சோத்ரம் பாஸ்டர். சோத்ரமா, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்.
அவன் என்ன பண்ணானா அந்த பொண்ணுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணல, ஜஸ்ட்டு டேரெக்டாக அவங்க வீட்டில் வந்து மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணி 2 பேர் வீட்லேயும் மேரேஜுக்கு ஓகே ஆகி என்கேஜ்மெண்ட் டேட் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர் வீட்லேயும் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க 2 பேர் வீட்டுக்குள்ளே ஒரு மனஸ்தாபமாக இருக்குது. பட் ஆனால் லவ் பண்ணுற இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லைக் எந்த மனஸ்தாபம் மாதிரி இல்லை, நார்மலாக போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது அவங்க ஃபேமிலிக்குள்ளே இந்த மனஸ்தாபம் வந்ததுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன பயம், நாலு பொண்ணா எனக்கு மேரேஜ் ஆகி வந்துட்டோன்னு உங்கள் வீட்டுக்கு இதே ப்ராப்ளம் லைக் உங்கள் அப்பா அம்மா வாட்டவர் இதுமாரி திருப்பி அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகும்போது என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயப்படுது. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் சென்னையிலேருந்து வரேன், அவன் வந்து என்கிட்ட லாஸ்ட் டைம் நான் இப்போ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டான் இது மாதிரி போகுதுடான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்போ அவனுக்கு எப்படி சொல்லி அவனை இது பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல நான் இருக்க இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லி அதை இது பண்ணியிருப்பீங்க? லைக் வந்து அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மேரேஜ் லெவல் எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி மேரேஜ் லவ் ப்ரொபோஸ் பண்ணல, மேரேஜ் கொஞ்சம் பேசாம இருங்க ராஜா, மேரேஜ் ப்ரொபோசல் தான் போயிருக்கு. பட் ஆனால் அந்த டேட் வரும்போது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது இப்போ நீங்கள் அதுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறப்ப அது வந்து ஆண்டவரே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து அதை பியூட்டிஃபுல்லாக அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார். ஆனால் இந்த கன்ஃபியூஷன் நடுவில் சடன்னு முடிவெடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் கொஞ்சம் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு அதை வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசலாம், இந்த பொண்ணும் அவங்க அம்மா அப்பாட்ட பேசலாம். பொண்ணே அம்மா அப்பாட்ட பேசுகிறப்போ அந்த பக்கம் பையனை அம்மா அப்பாட்ட பேசுவதன் மூலமாக அவங்க 2 பேரும் ஒரு சமாதான புறாவாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த மாதிரி திங்ஸ் வந்து ஒரு செட்டில் வர்ற வரைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இந்த காயம் வந்து கொஞ்சம் ஹீல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. அப்படி சரியா? ஓகே. இந்த இங்கே ஜெயராஜ் இதோட முடிஞ்சு உங்களுக்கு இதுக்கு அடுத்து கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் எழுதி கொடுங்க. ஆமாம், நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். இவங்களோட ஃபைனல், அதான் ஃபைனல். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். இப்போ நான் பார்த்த ஒரு பேஷண்ட்க்கு வந்து கேன்சர், ஆனால் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நல்ல பரிசுத்தமாக இருந்திருக்காங்க, அதுபோல் நல்ல பைபிள் வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, சர்ச்சில் ஒரு பங்காளியாகவும் ஒரு பார்ட்னராகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னா, நான் இவ்வளோ பரிசுத்தமாக இருந்துமே ஏன் ஏசப்பா எனக்கு இது தந்தார் அப்படிங்கிற ஒரு கொஷின் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது ஒரு முள்ளா கூட இருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அதை அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் கிடையாது, அவர் எனக்கு நான் இப்படி செஞ்சு அவர் எனக்கு கொடுத்த தண்டனை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறது? ஆண்டவர் வியாதியை கொடுத்து தண்டிக்கிறவர் இல்லை, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் தண்டிக்கப்பட்டவர். முதல் விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு வியாதிகள் வந்து ஆண்டவரை வைராக்கியமாக இருந்து ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிற அவங்க நபர்கள் லைஃப்லையும் இந்த மாதிரியான ஒரு சிக்னஸ் வர்றப்ப அந்த சங்கீதம் 100 என் ஆத்துமாவே 103 கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உன் நோய்களை எல்லாம். அப்போ இங்கே வசனம் என்ன இருக்குன்னா, நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆனால் எல்லா நோயும் குணமாயிருக்கா? நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாருமே வந்து கேன்சரில் மறிச்சிருக்கிறாங்க, அல்லது சில வியாதியில் மறித்து போயிருக்கிறாங்க. ஸோ என் வியாதி சுகமாகலைனாலும் அவர் வந்து ராஃபா தான், சுகமாக்குனா தான். அதாவது வியாதி சுகமாகிறதுனால அவர் யெகோவா ராஃபா இல்லை, அவர் யெகோவா ராஃபாங்கிறதுனால தான் என் வியாதி என்ன செய்யுதுன்னா சுகமாகுது. ஸோ சில கேஸில் வந்து சுகமாகலை. இப்படி தான் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பாஸ்டர். அவருக்கு த்ரோட்டில் வந்து பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அவர் ப்ரீச் பண்ண முடியாத அளவுக்கு எத்தனை டாக்டர்ஸ் இதான் 200 டாக்டர்ஸ் 55 ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம், த்ரோட் வந்து க்ளீன் ஆகலை, ஓப்பன் ஆகலை. அவர் என்ன பண்ணார், ஷெப்பர்டுனா வாய்ஸ் தான் முக்கியம், வாய்ஸ் போச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் கம்ப்ளீட்டாக அவர் பாஸ்டர் பண்ணுறதை விட்டுட்டு இன்னொருத்த பொறுப்பை கொடுத்துட்டு, ஏன்னா நான் வாய்ஸே இல்லை, நான் எப்படி நான் ப்ரீச் பண்ணுறது, ஆடுகளுக்கு ஒரு சத்தம் வேணும்ல, மேய்ப்பனுடைய சத்தம். அதனால் அவர் எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இன்னொரு சர்ச்சில் போய் அட்டன் பண்ண போயிட்டார். ஆனால் அந்த மாதிரி இன்னொரு பகுதியில் போய் அவர் சர்ச் அட்டன் பண்ணப்போ வந்தது யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் இந்த சோன்ஸோ பாஸ்டர் தானே, நீங்கள் ஏன்
எங்களுக்கு ஒரு சின்ன பைபிள் ஸ்டடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து த்ரோட்டு சுத்தமாக போச்சு, என்னால் பேச முடியாது, அதனால் நான் இப்போ அந்த மினிஸ்ட்ரி பண்ணலைன்னு இருக்கிறார். அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் அனாயிண்டிங் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் மைக்கை நாங்கள் ரொம்ப கிட்டத்தில் வைக்கிற மாதிரி மைக்ரோஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஹஸ்கி வாய்ஸில் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த வசனத்தை பேசி உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் நோய்களை எல்லாம் என்ன செய்கிறது இல்லைன்னா குணமாக்குறது இல்லை. அப்படின்னா எனக்கு குணமாயிருக்கணும்ல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, அடுத்த வசனம் உன் பிராணனே அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்படின்னா மரண குழிக்கு நம்மளை விடுதலையாக்குறாரு, மீட்டெடுக்கிறாரு. புரியுதா நான் சொல்ல வர்றது? வியாதி குணமாகலை, ஆனால் செத்துப்போன என்னையே உயிர்ப்பிக்கிறாரு. ரெசரக்ஷன் எனக்கு உண்டு. ஒருவேளை நான் சுகமாகாமலே நான் மரிச்சு போனாலும் இந்த மரண குழிக்கு என்னைய கம்ப்ளீட்டாக தப்பு வச்சு இந்த தேகத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறாருன்னு ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப த்ரோட் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நீங்கள் மில்லருடைய டெஸ்டிமனியை யூடியூப்பில் போய் பாருங்கள், அந்த ஆடியோ இருக்குது. அவர் திக்கி திணறி ஹஸ்கி வாய்ஸில் அவர் பேசிகிட்டே இருப்பார். இந்த வசனத்தை சொல்லி ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த த்ரோட் வந்து அப்படி ஓப்பன் ஆகிரும் பாருங்க. பேச முடியாமல் அழுதுகிட்டு விசும்பிட்டு நிற்பார். உலகம் முழுசு இன்றைக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் என்பதற்கான ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனியாக அந்த ஆடியோ கிளிப் இருக்குது, மில்லர். ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஹீலிங் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீர் எனக்கு தேவன். ஆனால் நான் மரிச்சா என்னை நீங்கள் உயிர்ப்பிக்க நீங்கள் வருவீங்க. நான் வியாதியோடு மரித்தேன், ஆனால் நான் பலவீனமாக புதைக்கப்பட்டேன், பலமுள்ளவனா நான் எழும்புவேன். அதான் இந்த வசனம், உன் பிராணனே அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஸோ வியாதியை கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் தண்டிக்கிறவர் என்னன்னா இல்லை. ஆனால் உலகம் அப்படி தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுது. அது வந்து பொய், அதை நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க. தேங்க் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு. தேங்க்யூ. ஓகே, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் பொதுவாக நான் சொல்கிறேன், இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லவ் பண்ணும்போது நல்லா இவங்கள தான் நான் லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், முடியல, லவ் பண்ணுறோம். இப்போ இது தப்புன்னு தெரியுது, இதை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறோம். சப்போஸ் நம்ம பிரேக்கப் பண்ணும்போது அவங்க ஏதாவது சூசைட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களான்னு ஒரு பயம் வருது. இல்லாட்டா இப்போ போயிட்டோன்னா அவங்ககிட்ட பேசாமல் இருந்துருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்ப வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு பார்க்கணுன்னு தோணும். அப்போ திரும்ப வந்து அந்த பழைய ரிலேஷன்ஷிப் நிறைய தொடரதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் லவ் பண்ணிவிட்டு எனக்கும் எதிர்ப்பாளருக்கும் எல்லாமே முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இன்னொரு லைஃப்பை தேடும் போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. நம்ம ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பர்சனை எப்படி நல்லா கல்யாணம் பண்ண முடியும், அந்த ஒரு கேள்வி வருது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் புதுசாக ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறேன், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உடனே என் மனசுனா தோணுன்னா, நம்மளோட பழைய லைஃப் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிடலாமா அப்படின்ற 3 கேள்வி. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஒரு பொதுவான கேள்வியை தான் கேட்டேன். நான் ஆண்டுக்கு சித்தமான ஒரு நபரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த 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 விஷயத்துல பொண்ணுங்களுக்கு இருக்கிற யோக்கியம் பசங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதான் நேற்று பாஸ்டர் பென்ஸ் ஒரு வார்த்தை அப்படியே ஃப்ளோரில் சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நீ தான் முதல்ல பொசுங்கிறாள், நீ கிட்டத்தில் காட்டினாலே பொசுக்குன்னு உருகிறது நீ தான், முதல்ல பாதிக்கப்படுறது நீ தான், பச்சையாக சொல்லணும்னா சிஸ்டர் கேட்ட ஸ்ட்ரகிள் வந்து இந்த ஸ்ட்ரகிளோட நாங்கள் டீல் பண்ண கேசஸ்லாம் இருக்குது. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அழுதா, அங்கிள் பல முறை தப்பு பண்ணிட்டாங்க, அவள் சென்சிட்டிவாக சின்சியராக வந்து என்னோட பாடியை இன்னொருத்தருக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. என்னோட கேள்வி என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஏன் காட்டின? கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி காட்ட வேண்டியதை கல்யாணத்துக்கு பின்னாடி காட்ட வேண்டியதை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் காட்டின? காட்டலாமா? அப்படி காட்டினா பார்க்கலாமா? இதில் யோக்கியமே இல்லை. ஆண்டவர் இருந்திருந்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்திருந்தா இந்த தப்பு என்ன செஞ்சிருக்காது. அப்போ எந்த சமூகத்தில் இந்த தப்பு நடந்துச்சு?
வெளிச்சத்தில் இருந்திருந்தா தப்பு நடந்திருக்குமா? ஒருத்தன் சரியான காட்டில் மாட்டிட்டானா, ராத்திரி நேரத்தில் பசி, ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிருக்கு, அதோட வேகமாக போய் பார்த்தா எக்கச்சக்கமான பழம் இருந்திருக்கு. பசினாலும் பசி, அவ்வளோ பசி. அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், போய் ஒரு பழத்தை எடுத்து வாயில் வச்சா பழம் முழுசு என்னன்னா புழு. பழம் ஃபுல்லாக என்னது? புழு. தூணு துப்பிட்டு திரும்ப இன்னொரு பழத்தை எடுத்துருக்கிறான், அதில் என்னன்னா புழு. இங்கே உயிர் போகுது பசி. அடுத்த ஒரு பழம் எடுத்துருக்கிறான், அதுவும் புழு. அப்போ இவன் பார்க்குறான், என்னடா எந்த பழத்தை எடுத்தாலும் என்னவா இருக்குன்னா புழுவா தெரியுது. அப்போ ஏன் கண்ணுக்கு பழத்தில் இருக்கிற புழு தெரியுதுன்னா, வீட்டில் ஒரு வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா எரியுது. அதனால இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தானடா புழு தெரியுதுன்னு அவன் முதல்ல எதை ஊதி அணைச்சானா? வெளிச்சத்தை ஊதி அணைச்சிட்டு பிடிச்சி புழுவோட மாட்டான். புரியுதா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியம் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா, அங்க தேவ பிரசன்னமே இல்லை, அங்க சாட்சியா நின்னது பிசாசு. இந்த சம்பவத்தை கூட்டி வச்சது யாரு? பிசாசு. அவன் யோக்கியனா இருந்திருப்பான்னா, அல்லது நீ யோக்கியமா இருந்திருப்பேன்னா, டேய் இது தப்பு, இது நம்ம செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா? இந்த மனச்சாட்சியை உள்ள ஆவியானவர் இருந்திருந்தா கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாரா? அப்ப நான் என்ன பண்றேன், தேவ சமூகத்தில் ஒரு தேவ மனுஷங்க நடுவில் நின்று தேவன் இணைச்சு வைக்கிற காரியத்துக்கு அவர் சாட்சியா நிற்கிறாரு. உன்னுடைய இள வயதின் மனைவி, உடன்படிக்கையின் மனைவிக்கு அவர் யாரா நிற்கிறாரு? ஏன்னா அந்த மேரேஜ் எங்க நடந்துச்சு? அவருடைய சந்நிதியில், அவருடைய சமூகத்தில் நடந்த காரியத்துக்கு அவர் யாரா இருக்கிறாரு? ஆனால் இது எங்கே நடந்துச்சு எனக்கு தெரியுமா? பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன், பைக்கில் கூட்டிகிட்டு போய் ரோட்டில் போகிறப்பயே கருவக்காட்டில் வச்சு தப்பு பண்ணுறான். டீல் பண்ண கேஸ் நான் சொல்கிறேன், டீல் பண்ண கேஸ் நான் சொல்கிறேன். பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன், லாட்ஜில் வச்சு தப்பு பண்ணுறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? ஒரு டீனேஜ் கேர்ளோட, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. நீங்கள் எனக்கு புரியல, லாட்ஜில் எப்படி ரூம் கொடுக்குறான்னு என்ன செய்யலைன்னா புரியல. முகத்தை மறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு, அப்போ இங்கே என்ன வருதுன்னா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இந்த செயலை செய்யலை. யாருக்கு காட்டணுமோ அவங்களுக்கு காண்பிக்க வேண்டிய பாடியை யாருக்கு காட்டக்கூடாதோ அவங்கள்ட்ட காட்டினது நீ பண்ண தப்பு. இதில் என்ன பெரிய யோக்கியம்? நான் ஒருத்தருக்கு காட்டிட்டேன், அவரை மறக்க முடியலன்னா நீ காட்ட வேண்டியவனுக்கு காட்டலை. யாருக்கு காட்டணும்னு அந்த பாடியை தேவன் படைச்சிருந்தாரோ அவனுக்கு என்ன செய்யலை? காட்டலை. நீயா ஒரு குப்பையை தேடிக்கிட்டு நீ அந்த குப்பையிட்ட போய் நீ என்ன பண்ணி போட்ட? காட்டிட்டு நீ மனசு உறுத்துது, எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோட நிறுத்திக்க, இதோட என்ன செஞ்சுக்கோ, நிறுத்திக்க. சீரழிஞ்சது, கேவலப்பட்டது மறுபடியும் பட்டு போக பாழா போக தேவன் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். நான் டீல் பண்ணேன். அந்த பொண்ணு அழுதா, அவங்க அம்மா அப்பா வந்து அழுதாங்க. அந்த பையன் தான் ரட்சிப்புகளே நடத்தியிருக்கான். கடைசியில் ஒன்றுமே எல்லாம் மாம்பாட்டில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியில் இந்த பொண்ணு காத்திருந்துச்சு, அவனும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான். வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக மேரேஜ் ஆயிருந்திருக்கும். ஒரு முறை தப்பு பண்ணலை, புருஷன் பொண்டாட்டியாகவே பல மாதங்கள் வாழ்ந்த பிள்ளைங்க. இது என்ன செய்யும் தெரியுமா? அந்த பொண்ணு சொன்னா, என்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் சில ஸ்கார் இருக்கு. அவர் சொன்னது ஸ்கார் இருக்கு. அந்த ஸ்கார் எனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது, எனக்கு கஷ்டமாக இருக்கு. இது வாழ்நாள் வலி தங்கம், சாகுற வர உன்னை விடாது. இந்த விஷம் முறியணும்னா ஒன்னே ஒன்று காஸ்பல் தான். சுவிசேஷம் மட்டும்தான் இது என்ன செய்யும்? முறிக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகிறப்ப, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த செயலை செஞ்ச பின்னாடி அவன் கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி ட்ரஸ்ட் ஒருத்தி என்ன செய்வான்? இருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருந்திருக்கணும். யாருக்கு உண்மையாக இருந்திருக்கணும்?
கையை பிடிச்சி கொடுக்குற நேரம் வர்ற வரைக்கும் ஆண்டவரே நான் வெயிட் பண்ணுறேன், என்னுடைய மனுஷனுக்காக, என்னுடைய மனுஷிக்காக நான் என்ன செய்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நாம் காத்திருக்காமல் விட்டது என்னுடைய மிஸ்டேக்கு. இது நான் பண்ண பிளண்டர் மிஸ்டேக்கு. அதுதான் வேணும்னு சொல்லி நீங்கள் அடம் பண்ணி நீங்கள் போகிற பொழுது அதில் ஒரு தெய்வீக கவரிங் இருக்குமாங்கன்னு என்னால் கேரண்டி கொடுக்க என்னென்னா முடியாது. இந்த விஷயத்தில் வந்து யோக்கியமாக வந்து நிறையா பேர் இல்லை. அதனால் இதுதான் நீ கட்டிக்கிறணும் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்க எங்களால் என்னென்னா முடியலை. இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? அதில் 3வது சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே எல்லாத்தையும் உங்களை சார்ஜ் பண்ணி நீங்கள் கனெக்ஷனை கட் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் போய் எல்லா பொருத்தனையும் எடுத்து எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் சரியாகி அங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப் கால் தான் வருது அல்லது ஒரு மெசேஜ் வருது, ஒரே ஒரு முறை சாட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிடலான்னு நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் போச்சு, திரும்ப மறுபடியும் எங்கேருந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். வஸ்திரம் வேகாமல் மடியில் எவன் எதை கட்ட முடியாது. அதான் நான் இங்கே சொல்லுவோம், பொருத்தனை எடுத்தேன்னா நான் கடைசியாக ஒரு ஃபோனை போட்டு சொல்லிட்டு வைக்கிறேன்னு கூட செஞ்சிடாத. நான் வாலிப பையனாக இருக்கிறப்ப பெர்க்மன்ஸ் அப்பாவோட நிறைய இடத்துக்கு மீட்டிங் போனேன். அப்போ போகிறப்ப திடீர்னு அங்கே வீட்டில் ஒரு தம்பி இருந்தார். அப்போ என் நம்பர் கேட்டார். அப்போ தான் செல்ஃபோன் வந்த புதுசு. அப்போ தம்பி நம்பர் கேட்குறாருன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு மாதம் வசன மெசேஜாக வந்துச்சு. ஒரு மாதம் கழித்த பிறகு இன்னொரு மெசேஜ் வருது, ஹெச்ஐவின்னு வருது. என்னடா ஹெச்ஐவின்னா ஹியூமன் இம்யூனோ வைரஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு. ஆனால் ஹெச்ஐவி போட்டு அதுக்கு அப்ரிவேஷன் வருது, ஹனி இன் வெயின், தட்ஸ் வை யுவர் சோ ஸ்வீட்டுன்னு வந்துச்சு. அதை நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணே இந்த மாதிரி ஒரு லவ் மெசேஜ் வந்தால் 20 மெசேஜ் பல்காக வந்துக்குது. அப்புறம் நான் அண்ணங்கிட்ட போய், அண்ணே இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து மெசேஜ் வருது அப்படின்னு உடனே அண்ணன் எனக்கு சொன்ன ஆலோசனை என்னென்னா, அங்கேருந்து 1000 மெசேஜ் வரலாம், ஆனால் இங்கேருந்து ஒரு ரூட் கூட நீங்கள் கொடுக்காதீங்க, அதை நீங்கள் அப்படியே ரிப்ளை பண்ணாமல் விட்டுருங்கன்ட்டாங்க. நாங்கள் அப்படியே ஆண்டவர் கிருபையில் வாலிப நாட்டில் மோகன் அண்ணன், பீட்டர் அண்ணன் நாங்கள்லாம் இருக்கிறப்ப அண்ணன் அக்கா சொன்னது எல்லாமே அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அந்த ஃபோன் ஒரு நேரம் நான் மதுரை போகிறப்ப திடீர்னு அந்த ஃபோனை வந்து பிக் பேக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ ஆசையாக அம்மா வாங்கி கொடுத்த ஃபோன் இப்படி போயிடுச்சே அப்படின்னு. ஒரு மாதம் ஆச்சு இன்னொரு ஃபோன் வர்றதுக்கு. வரும்போது எல்லா கான்டாக்டும் போயிடுச்சே அப்படின்னு நான் அப்படியே மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வருது. அப்போ என்னுடைய சூட்கேஸை திறந்து பார்க்குறப்ப சோ அண்ட் சோ பார்ட்டியோட அப்பாவுடைய நம்பர் விசிட்டிங் கார்டு இருக்குது. பிசாசு என்கிட்ட சொல்கிறான், டே எவ்வளோ அழகான மெசேஜ் எல்லாம் வந்துச்சு, நீ ரிப்ளை பண்ணாமல் போயிட்டியே, அந்த புள்ள நம்பர் தான் இல்லை, அவங்க அப்பா நம்பரையாவது சேவ் பண்ணி வச்சா நாளை பின்ன உனக்கு உதவாதா அப்படின்னு அந்த மனசு வந்த உடனே மனசார அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கிழிக்கிறப்ப நான் உணர்ந்த பலனுக்கு அளவே இல்லை. நீங்கள் ஹாய், என்னது ஹாய், இங்கேருந்து பதிலுக்கு ஹாய், முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். அப்புறம் குட் மார்னிங், நான் இங்கேருந்து குட் மார்னிங், இப்படி தானே ஆரம்பிக்குது எல்லாமே. இந்த 7:30 தேவையாது. அடுத்து ஃபைனலாக முக்கியமான ஒரு காரியம் அவங்க கேட்டாங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, இங்கே ஃபுல் ஸ்டாப், இங்கே கமா போட்டுறாதீங்க வெளியில் போய், புரியுதா? இல்லை பாவம் அந்த புள்ள மூஞ்சியை பார்த்து ஒரு நேரம் நேருக்கு நேரம் சொல்லிட்டு வந்துடு, மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தான் நீ அவுட் ஆயிடுவிய, க்ளீன் போல்ட் ஆயிடுவிய, அதனால தான் பார்க்காதேன்னு சொல்கிறோம் நாங்கள். வெட்டு 1 2. அடுத்தவங்க கடைசியாக கேட்டது சூசைட் பண்ணிக்கிறாங்களோ. சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு கேஸ் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டிலேருந்து புலம்புறாங்க. அன்பு செஞ்ச பையன் என்ன பண்ணிக்கிட்டான்னா செத்து போயிட்டான். நல்லா ஆராதிச்ச புள்ள, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி ஊழியம் செஞ்ச புள்ள. அம்மா அப்பா அலையன்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு லிசன் பண்ணலை, அதுக்கு சப்மிசிவாக இல்லை. அவங்க இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கேட்காம
இதுதான் முக்கியம்னு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளைய கூட வேணான்னு சொல்லி இந்த அஃபேர்லேயே போய் கடைசியில் இது நடக்காதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த பையன் செத்து போயிட்டான், தட்டில் பண்ணி செத்து போயிட்டான். இப்போ பயங்கர ட்ராமாவில் இருக்குது அந்த பிள்ளை, ஷாக்கில் இருக்குது. இந்த பையன் இறந்து போனதுக்கு நீங்கள் அப்பா அம்மா நீங்கள் தான் காரணம், நான் தான் காரணம்னு அது ஏகப்பட்ட நொண்டிச்சாக்கு. நான் சொல்கிறேன், அவன் தற்கொலை பண்ணதுக்கு ஆண்டவர் காரணமா பிசாசு காரணமா? ஆண்டவர் சாகடிப்பாரா யாராவது? இப்போ சாகடிச்சது யாரு? அப்போ இதுக்கு நான் எப்படி பலியாக முடியும்? புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எமோஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த எமோஷன் ஒரு ட்ராமா உள்ள என்னதான் இருக்குதா என்னன்னா, சரி இந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் ஏப்பா போறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முதல்ல ஆசையை வளர்க்காமல் இருக்கிறப்ப வேண்டாம், எங்கள் வீட்டில் இது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீ இடம் கொடுக்காம இருந்திருப்பேன்னா உனக்காக சாகிற வரைக்கும் அவன் போயிருக்க மாட்டான்ல. ஒருத்தன் நமக்காக சாகிற வரைக்கும் போறான்னா நம்ம கொடுத்த இடம் அப்படி, நம்ம கொடுத்த ஹோப் அப்படி, நாம் அவன் மேலே வச்ச பிரியம் அப்படி. அதனால் அப்படி அவன் மறிச்சு போனான் அப்படின்னா அதுக்கு ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், என்னை நீங்கள் அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னை நீங்கள் வெளியே தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஹீல் ஆகிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். அவன் செத்ததுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற எதற்கும் வர, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு பரிபூரணப்படவும் வந்தேன். அதனால் இதெல்லாம் பயங்கரமான கில்ட்டி ஃபீலிங்கு, பெரிய மென்டல் ட்ராமா, இது பயங்கரமான புதகுழி. இப்படிலாம் சிக்கல் இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி அடிச்சுக்கிறது. இவ்வளவு கன்றாவி இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். ஸ்மூத்தாக செயலாகி வெளியில் வர்றதுன்றது அவ்வளவு ஈஸி என்னன்னா இல்லை. எக்கச்சக்கமான ரிஸ்க் இருக்குது, எக்கச்சக்கமான பொல்லாங்கு இருக்குது, எக்கச்சக்கமான ட்ரிக் இருக்குது, எக்கச்சக்கமான மாய்மாலை இருக்குது, வஞ்சனை இருக்குது. இதில் போய் நீ என்ன செய்யாத, மாட்டிக்கிறாத. கர்த்தர் உனக்குன்னு வச்சிருந்தா, உனக்குன்னு வச்சிருக்கிறத சரியாக அந்த நேரத்தில் கொண்டு என்ன செய்வார், வருவார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த செஷனில் உங்கள் பிள்ளைங்களுடைய கேள்விகளுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தந்த ஞானத்தின்படி நாங்கள் கொடுத்த இந்த ஆலோசனைகள் எல்லாம் மனசில் நிற்கட்டும். கிருபையின் தேவனே, இந்த வாலிப வயசில் எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வஞ்சனைகளப்பா சுற்றி இந்த போதை, இந்த காதல், இந்த கஞ்சா, ஆண்டவரே இந்த அடிக்ஷன்னால இந்த இளம் தலைமுறைகளை சத்துரு வேட்டையாடுறான். வெளிச்சம்தான் எங்களை பாதுகாக்குது. வெளிச்சம்தான் பழத்தில் இருக்கிற புழுவை எங்களுக்கு காட்டி அதை அருவருப்புன்னு காட்டுறது வெளிச்சம்தான். இந்த தலைமுறைக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு இவங்க மனசுக்குள்ள பிரகாசிக்கிற வெளிச்சமா நீங்க இருக்கிறதாப்பா. கர்த்தர் தான் எங்க பாதைக்கு தீபம். அந்த தீபமா இருந்து நீங்க நடத்துங்க. இந்த தீபத்தை அணைச்சிட்டு தான் பிசாசு தப்பு செய்ய வைக்கிறான். நடக்கிற தப்புக்கு அவன் சாட்சியா இருக்கிறான் ஒழிய நடந்த அயோக்கியத்தனத்துக்கு நீங்க சாட்சியா இல்லை ஆண்டவரே. இது உங்களால வந்த காரியமே அல்ல. விடல பிராயத்தில் விழுந்து இதிலிருந்து மீண்டு வர முடியாம குற்ற உணர்ச்சியில் அதிர்ச்சியில் கிடக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தான் பரிகாரி. நீங்க தான் இந்த கில்ட்ல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வந்து ஆண்டவரே இந்த தவறை மற்றவங்களும் செய்யாத விதத்தில் அதையே ஒரு ஊழியமாக்கி, அதையே ஒரு பாரமாக்கி, என் வாழ்க்கையில நடந்த இந்த தவறு மற்றவங்க வாழ்க்கையில நடக்க கூடாது. இது போல ஃபெயிலியர் ஆகி தற்கொலை பண்ற பிள்ளைங்க இனிமே சாகாத விதத்தில் அவங்களுக்கு நான் ஒரு ஊழியத்தை செய்வேன். என்ன மாதிரி தப்பு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே தேவையில்லாத நபரோட படுத்து எந்திரிச்சு மனசுல இருக்கிற வலியோட, காயங்களோட, ஆத்மால இருக்கிற புண்ணோட நான் போராடுறது போல மற்றவங்களும் போராடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி பாதையில போகிற பிள்ளைங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஊழியக்காரியா, ஒரு ஊழியக்காரனா நான் எழும்புவேங்கிற ஒரு பிரதிஷ்டையை, ஒரு வைராக்கியத்தை, ஒரு அர்ப்பணத்தை. கெட்டது நானு, ஆனா நான் அநேகரை மீட்டெடுக்கிறேன். அவருடைய கிருபையின் பாத்திரம். இந்த தப்பை செய்யாதீங்க, இந்த தப்பை செய்யாதீங்க, நான் மாற்றினது போல சிக்கல்ல நீங்க மாட்டாதீங்கன்னு நான் ஸ்காரை தடவிக்கிட்டு பிரகாசிக்கிற உங்க ஸ்டார்னு ஏற்கனவே எங்களோட நீங்க பேசிட்டீங்க ஆண்டவரே. இதை மனசுல வச்சு பிள்ளைங்க ஓட நீங்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். போயிட்டு சரியா 6:30 வாங்க. அப்பா வருவாங்க. நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறோம், நாளைக்கு கொஞ்சம் நேரம் தான். அதனால் 10 மணி ஆனாலும் நான் இருக்கிறதுக்கு ரெடியாக வாங்க இன்னைக்கு நைட்டு. ஓகே, அதனால் தந்தையர்கள் வர்றாங்க. ஈவினிங் செஷனில் க்ளோரியஸாக நம்ம கொண்டாடுவோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். ஜீசஸ். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, பாஸ்டர் ஜான்சாம் ஏன் வரலன்னு. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அவங்க வர முடியல. சாரி, ஒன்றும் இல்லை, ஃபீவர் அவங்களுக்கு சரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு.
அதனால் ஃபோன் பண்ணாங்க, அண்ணன் என்னால் முடியல. நான் சொன்னோம், அப்பவும் சொன்னோம், ரெஸ்ட்டு தேவை ஜான், நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி நாங்களே மனப்பூர்வமாக அவங்கள நாங்கள் கஷ்டப்பட